வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 14 மற்றும் 15ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, 60வது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வைரமுத்து. நம்ம இந்தியாவில் இலக்கியத்திற்காக வழங்கப்படுற மிக உயரிய விருது ஞானபீட விருது அப்படிங்கிறது தான். இது எதற்காக வழங்குவாங்க அப்படின்னா, ஒருத்தருடைய வாழ்நாள் சாதனைக்காக தான் வழங்குவாங்க. இது இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு அறிவித்திருக்காங்க. ஏற்கனவே இந்த விருது பெற்ற தமிழக எழுத்தாளர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, பிவி அகிலாண்டம், அவருக்கு 1975 இந்த விருது வழங்கியிருக்காங்க. அப்புறம் ஜெயகாந்தன், இவருக்கு 2002ஆவது ஆண்டு இந்த விருதை வழங்கியிருக்காங்க. இப்போ 3ஆவதாக வைரமுத்து அவர்களுக்கு இந்த விருது வழங்க போகிறாங்க. அப்போ இந்தியாவுடைய மிக உயரிய இலக்கிய விருது எது அப்படின்னா இந்த ஞானபீட விருது. இந்த விருது 24 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழர் ஒருவருக்கு வழங்க போகிறாங்க. 2025ஆம் ஆண்டுக்கான 60வது ஞானபீட விருது தான் இது. கவிஞர் வைரமுத்துடைய முக்கியமான இலக்கிய படைப்புகள் என்னென்ன அப்படின்னா, கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம், தண்ணீர் தேசம், 3ஆம் உலக போர், இதெல்லாம். கவிஞர் வைரமுத்து சில முக்கியமான விருதுகள் பெற்றிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சிறந்த பாடல் ஆசிரியர்களுக்கான தேசிய திரைப்பட விருது இவருக்கு 7 முறை கிடைத்திருக்கு. அடுத்தது மத்திய அரசுடைய பத்மபூஷன் விருது 2014ஆவது ஆண்டு இவருக்கு கிடைத்திருந்தது. அதே மாதிரி பத்மஸ்ரீ விருது 2003ஆவது ஆண்டும் இவருக்கு கிடைத்திருந்தது. அப்புறம் கள்ளிக்காட்டு இதிகாசம் இந்த நூலுக்காக, இந்த நாவலுக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கூட கிடைத்திருந்தது. 2003ஆவது ஆண்டு கிடைத்திருந்தது. தமிழக அரசுடைய கலைமாமணி விருதுக்கு கூட அந்த விருது கூட இவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் 350 விமான நிலையங்களை இந்தியாவில் உருவாக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2047. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2047ஆவது ஆண்டுக்குள்ளாடி நம்ம இந்தியாவில் 350 விமான நிலையங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. இப்போ அந்த எண்ணிக்கை 166ஆக தான் இருக்குது. இதை தெரிவித்தது யார் அப்படின்னா, விமான போக்குவரத்து துறை அமைச்சரான ராம் மோகன் நாயுடு அப்படிங்கிறவர் தான். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, தூத்துக்குடி விமான நிலையத்துடைய பேரை இப்போ மாற்றிருக்காங்க. முதல்ல அதோடைய பேர் டூட்டிகோரின் ஏர்போர்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை ப்ராப்பராக தமிழில் தூத்துக்குடி ஏர்போர்ட் அப்படின்னு மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இது நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, எங்குள்ள உடன்குடியில் புதிய அனல் மின் நிலையம் உற்பத்தி தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தூத்துக்குடி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் உடன்குடி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரூபாய் 13,077 கோடியில் புதிய அனல் மின் நிலையத்தை அமைத்திருக்காங்க. இது அமைத்த நிறுவனம் பெல் அப்படின்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். 660 மெகாவாட் திறன் கொண்ட 2 அனல் மின் நிலையங்களை அமைத்திருக்காங்க. இதில் ஒரு அலகை இப்போது திறந்து வைத்திருக்காங்க. இதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் அப்படின்னா, இந்த அனல் மின் நிலையத்திற்கு தேவைப்படுற நிலக்கரி கோல் இருக்குல்ல, இது கடல் ஓரத்தில் ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிலக்கரி மின் நிலையத்திற்கு வழங்குவாங்க. அது எவ்வளோ வழங்குவாங்க அப்படின்னா, மணிக்கு ஒரு 2000 டன் அளவுக்கு வழங்குவாங்க. அப்புறம் 1 யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ நிலக்கரி தேவைப்படும். அப்படி பார்க்கும்போது இது கொஞ்சம் குறைந்த அளவு தான். ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா 1 யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கே அதிகமான நிலக்கரி தேவைப்படும். அப்போ இங்கே குறைவான அளவுக்கு நிலக்கரி தேவைப்படுறதுனால கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு ஒரு 25% 30% வரைக்கும் குறையும். அதே மாதிரி இந்த அனல் மின் நிலையத்திற்கு தேவைப்படுற நீர் அது எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த அனல் மின் நிலையத்துடைய வளாகத்திலேயே கடல் நீரை குடிநீராக்கிற நிலையத்தை நிறுவியிருக்காங்க. அப்போ அதிலிருந்தே கடல் நீரை குடிநீராக்கி பயன்படுத்தி யூஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது, உலகின் முதல் சுயமாக இயங்கும் கப்பல் கட்டும் தளம் அமைக்க எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேசத்தில் நெல்லூர் மாவட்டத்தில்
ஜுவாலா டினே அப்படின்ற மாதிரி ஒரு மீன்பிடி துறைமுகம் இருக்குது. அங்கே தான் வந்து இதை அமைக்க போகிறாங்க. இதற்காக அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அடிக்கல் நாட்டு நிறுவனம் யார் அப்படின்னா மும்பையை சார்ந்த சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அவங்க தான் இதை உருவாக்க போகிறாங்க. இதில் என்னென்ன சிறப்புகள் இருக்கும் அப்படின்னா மனித உதவி இன்றி இயங்குகிற கப்பல் இருக்கும், அதே மாதிரி நீருக்கடியில் செல்கிற வாகனங்கள் இருக்கும், அப்புறம் ரோபோட்டிக் வெல்டிங் இருக்கும், அப்புறம் 3D பிரிண்டிங் இந்த மாதிரிப்பட்ட அதிநவீன தொழில்நுட்பங்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி கப்பல்களை கட்டுறதுக்கு முன்னாடி அதோடைய செயல்திறனை சோதிக்கிற டிஜிட்டல் ட்வின் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பமும் இருக்கும். அடுத்தது, தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் விஜயராம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக விஜயராம் அப்படிங்கிறவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாநிலத்துடைய ஆளுநர். இப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டுடைய ஆளுநராக இப்போ கூடுதல் பொறுப்பில் இருக்கிறவர் ஆர்வி ஆர்லேக்கர் அப்படிங்கிறவர் தான். அவர் தான் நியமனம் பண்ணியிருக்காரு. அடுத்தது, எந்த நாட்டின் 38வது அதிபராக ஹோசே அண்டோனியோ காஸ்ட் ரிஸ்ட் பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் சிலே. சிலே நாட்டுடைய அதிபராக இவர் வந்து இப்போ அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. அடுத்து முக்கிய தினங்கள் பார்க்கலாம். சர்வதேச நதிகள் பாதுகாப்பு தினம், இது மார்ச் 14ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஆறுகளை பாதுகாப்போம் மக்களை பாதுகாப்போம் அப்படிங்கிறது தான். அதுவே வேர்ல்டு ரிவர்ஸ் டே அப்படிங்கிறது செப்டம்பர் மாதத்துடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை. அதாவது இது பாருங்கள், இது வந்து நதிகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு தினம். அப்போது சர்வதேச நதிகள் பாதுகாப்பு தினம் அது மார்ச் 14ஆம் தேதி. அதுவே உலக நதிகள் தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதத்துடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அடுத்தது, சர்வதேச கணித தினம், இது வந்து மார்ச் 14ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் கணிதம் மற்றும் நம்பிக்கை அப்படிங்கிறது தான். அதே மாதிரி வேர்ல்டு பை டே, நம்ம வந்து மேக்ஸில் படிச்சிருப்போம் பை அப்படிங்கிறது, அதுவுமே இந்த மார்ச் 14 தான். பை அப்படிங்கிறதுடைய மதிப்பை பார்த்திங்கன்னா 3.14 அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது இதில் 3 அப்படிங்கிறத மாதமாக கணக்கிட்டோம் அப்படின்னா 14 அப்படிங்கிறத தினமாக கணக்கிட்டோம்னா 14ஆம் தேதி 3ஆம் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது அது மார்ச் 14ஆம் தேதி அப்படிங்கிறது தான். அதுவே ஜூலை 22ஆம் தேதி அது பார்த்திங்கன்னா 22/7 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. ஏன்னா பைக்கு அந்த மாதிரியும் ஒரு வேல்யூ இருக்குல்ல, 22/7 அப்படின்னு. அப்போ பை அப்ராக்சிமேஷன் டே அப்படின்னு அது ஒரு தினமும் இருக்குது. ஓகே. அடுத்தது, இஸ்லாமிய வெறுப்புக்கு எதிராக போராடுவதற்கான சர்வதேச தினம், இது வந்து மார்ச் 15ஆம் தேதி. இது பார்த்திங்கன்னா சில மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இஸ்லாம் மக்கள் மேலே ஒரு வெறுப்பை உருவாகிறாங்க. முஸ்லீம்னாலே இப்படி தான் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் உலக அளவில் ஒரு வெறுப்பு உருவாகிருக்கு. அதை எதிர்க்கிறதுக்கான ஒரு சர்வதேச தினம் தான் இந்த ஒரு தினம். அடுத்தது, உலக நுகர்வோர் பாதுகாப்பு தினம், இது வந்து மார்ச் 15ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பாதுகாப்பான தயாரிப்புகள் தன்னம்பிக்கை கொண்ட நுகர்வோர் அப்படிங்கிறது தான். தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் டிசம்பர் 24ஆம் தேதி கடைபிடிக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம். இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது 1986 இயற்றப்பட்டது. இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். 60வது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வைரமுத்து. அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் 350 விமான நிலையங்களை இந்தியாவில் உருவாக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2047. அடுத்தது, எங்குள்ள உடன்குடியில் புதிய அனல் மின் நிலைய உற்பத்தி தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தூத்துக்குடி. அடுத்தது, உலகின் முதல் சுயமாக இயங்கும் கப்பல் கட்டும் தளம் அமைக்க எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். அடுத்தது, தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் விஜயராம். அடுத்தது, எந்த நாட்டின் 38வது அதிபராக ஹோசே அண்டோனியோ காஸ்ட் ரிஸ்ட் பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் சிலி. அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிற டைமில் நடந்த நிகழ்வுகள் அதை வந்து கால வரிசைப்படுத்தி எழுதணும் அப்படிங்கிறது தான். இதில் ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் ஆஃபர், அதாவது ஆகஸ்ட் அறிக்கை நடந்திருக்கும். இரண்டாவதாக கிரிப்ஸ் தூதுக்குழு அது வந்திருப்பாங்க. மூன்றாவதாக வேவல் திட்டம். அடுத்ததாக கேபினெட் தூதுக்குழு வந்திருக்கும். ஓகேவா? இது வந்து நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைக்கான கேள்வி இதுவுமே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கேள்வியிலேருந்து கேட்டது தான். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் அல்லது வேறு எந்த ஆபத்தான தொழிலிலும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்கிறது? இதற்கான ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா
ஆப்ஷன் ஏ 21A, ஆப்ஷன் பி 24, ஆப்ஷன் சி 17, ஆப்ஷன் டி 39. இதில் கரெக்டான ஆன்சராக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.